உலகமே முடிஞ்சு போயிடும்னு சொல்கிறாளே, நிஜமாக போகுமானால் நிஜமாக என்னைக்கு போகுங்கிறதெல்லாம் காலக்கணக்கெல்லாம் சொல்லியிருக்கா. வேணும்னா தாராளமாக படிச்சுக்கலாம். அன்னி வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியதான்னு வச்சுக்கோ. ஏன் சொல்கிறேன், இப்போ நம்ம கலியுகம் தொடங்கி 5127 வருஷம் முடிஞ்சு போச்சு. கலியுகம் தொடங்கி 5000 நான் ஏன் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த 2026ங்கிறதுக்கு சம்மந்தமே இல்லை. கலியுக தொடக்கத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். 5127 பரவாயில்ல, இத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 10-15 வருஷத்தில் முடிஞ்சிருமானால் அப்போ சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவா? இதே நமக்காட்சி என்பதுங்கிறதுக்காக திடீர்னு உலகம் முடிய போகிறது ஆரம்பித்தா அப்போ சின்னவாள்லாம் என்ன பண்ணுவா? சின்னவாள்னா பிறக்க போகிறவாள்லாம் என்ன பண்ணுவா? அப்படிலாம் சட்டுன்னெலாம் முடிஞ்சிடாது. 4,32,000 வருஷம் ஓடணும். மொத்தம் 4,32,000 வருஷம் ஆனால் அதுதான் கலியினுடைய கடைசி. ஆனால் அந்த கலி கடைசிக்கு முன்னாடி சந்தின்னு ஒரு காலம் வரும். சந்திங்கிறது சேர்க்கை. இப்போ நம்ம சந்தியா காலம் எது? பகல் பொழுதும் இரவு பொழுதும் சேர்ற காலத்தை தானே சந்தின்னு சம்ஸ்கிருதம், அந்தின்னு தமிழ். அந்தி பொழுதுன்னு தமிழில் சொல்ல போகிறோம். சந்தியா காலம்ங்கிறது சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். இதே பிராத்த சந்தியா சாயம் சந்தியான்னு 2. பிராத்த சந்தியானால் இரவும் பகலும் சேர்ற நேரம். சாயம் சந்தியானால் பகலும் இரவும் சேர்ற நேரம். இது ஒரு நாளைக்கு. இதை போல் மாதங்கள் சேரும், வருஷங்கள் சேரும், யுகமே சேரும். கலியுகத்தினுடைய கடைசி நேரம் கிருத்தயுகத்தினுடைய முதல் நேரம். இதை தான் சந்தியானுவா. கலியுகத்தினுடைய உத்தர சந்தி, கிருத்தயுகத்தினுடைய பூர்வ சந்தி. பூர்வ சந்தின்னா அதுக்கு முற்பட்ட காலம், உத்தர சந்தின்னா இதனுடைய இறுதி காலம். இந்த காலத்தினுடைய இறுதி, அந்த காலத்தினுடைய முதல். இது எப்போ வரும்னு ஒரு கணக்கு சொல்லியிருக்கா. 4,32,000ன்னு சொன்னேன்னு இல்லையோ, அதுலேருந்து கொஞ்சம் கழிச்சுண்டு 3,60,000ங்கிறது தான் கலி. அதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் சந்தி. இதை போல் கிருத்தயுகம் இன்னும் பெரிய யுகம். நம்ம யுகத்தாட்டம் 4 மடங்கு பெரிய யுகம். அப்போனா 4ஆல் பெருக்குங்க. 4,32 4ஆல் பெருக்கினா எத்தனையோ அத்தனை பெருசு தான் கிருத்தயுகம். இந்த கலியுகம் முடிகிற சமயத்தில் ரொம்ப மோசமாக போயிடுமா லோகம். விஷ்ணு யசஸ்ன்னு ஒருத்தர், சம்பளம்னு ஒரு கிராமம், அது மத்திய பிரதேசத்துக்கிட்ட இருக்கிறதா பேசிக்கிறா. ஆனால் அது எங்கேன்னு எனக்கு தெரியாது. இந்த சம்பள கிராமம், அங்கே இருக்கிற விஷ்ணு யசஸ்ன்ற ஒரு இடத்துல ஒரு பிள்ளை பிறப்பார். அவர் சிறந்த க்ஷத்ரியனை போல தேஜஸோடு இருப்பார். வெண்புறவி குதிரையில் ஏறி வந்து தான் அமருவார். அப்போது யாரெல்லாம் தீயவர்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அவர் அழிச்சிடுவார். இதைத்தான் கண்ணன் சொல்லிருக்கார். துஷ்ட நிரசனத்துக்கு பிறக்கிறேன் பிறக்கிறேன்னு கண்ணன் சொன்னாரே, அவர் தானே நினச்சிக்க வேண்டாம். எத்தனை அவதாரம் பண்ணாலும் இதே தான். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பயன்னு கீதையில் அவர் சொல்லியிருக்காரோ, எந்த அவதாரம் பண்ணாலும் அது. அப்போ என்ன உலகமெல்லாம் அழிஞ்சு போயிடுமா, பிரளயம் வருமானு கேட்பது இல்லையோ. இந்த கலியுகம் முடியச்செல்லாம் பிரளயம் வராது. நன்னா எல்லாரும் இருக்கத்தான் போகிறோம், சௌக்கியமாக இருப்போம். நல்லவாளாக இருந்தா, அது முதலே சொல்லிவிட்டேன். நல்லவாளாக இருக்க இருப்பேன்னு சொன்னீரே சுவாமி, நான் என்ன கழுத்தா போட்டு கொடுக்க முடியும்? நான் நல்லவனாக இருந்தான்னா சரின்னு இருக்க போகிறேன். அப்படியே கிருத்தயுகத்தில் நாம் தொடர்ந்து வாழலாம். யாரும் தடுக்க மாட்டார். ஆனால் யாரெல்லாம் இந்த கிருத்தயுகத்துக்கு ஒவ்வாதவர்களோ அவர்கள் அழிச்சிடுவார். கலியுகத்துக்கு தகுந்தாப்பில் இருந்து கிருத்தயுகத்துக்கு தகுந்தாப்பில் இவன் இல்லை. இது எங்கே தெரியுமா மாறுதல் வரும்? தமோகுணம் அதிகமாக இருக்கும், சத்தகுணம் குறைவாக இருக்கும். இப்பவும் சில பேரிடத்துல சத்தகுணம் அதிகமாக இருக்கும், கலியுகத்தில் கூட இருக்கும். அப்படி இருக்கிறவாளெல்லாம் தொடர போறான்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் சத்தகுணம் அதிகமாக இருக்கோ அவர்கள் எல்லாரையும் கல்கி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார், தாண்டு வச்சிருவார். இல்லை நான் மாட்டேன் எங்கேயோ தமோகுணம்னு என்ன, பாதி தூக்கம், ஒரே சோம்பல், கவனக்குறவு. இங்கே வச்சேனா அங்கே வச்சேனா, பூட்டினேனானே தெரியலேன்னு இழுத்து பார்த்துட்டே இருக்க முடியும். அது ஏதோ பூட்டின்னு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சின்னு விட்டு வந்துடுவோம். அப்போ பார்த்து நம்ம வண்டியில் ஏற சமயத்துக்கு நன்னா தான் பூட்டி இருக்கமான்னு ஒருத்தர் கேட்டார், நிச்சயம் சந்தேகம்தான். அப்புறம் நேரம் கிடுகிடுன்னு இறங்கி போய் திரும்ப பூட்டினமான்னு இழுத்து பார்த்துட்டு வந்து, இவர் இழுத்து பார்க்குறதையே வாசலில் நின்று 2 பேர் பார்த்துட்டு இருக்க போகிறார். இவர் இப்படியே தான் பூட்டாமலே போகிறார் போல் இருக்குன்னு அவர் நினச்சிட்டு இருக்க போகிறார். இதுதான் நமக்கு இருக்கிற சந்தேக காரணம். கவனக்குறைவு, தமோகுணம். சத்தகுணமாக இருந்ததுனால் தெளிவு பிறந்துடும். யாரெல்லாம் சாத்திகர்களோ அவர்கள் எல்லாரும் விட்டுடுவார். யார் ராஜசர்களோ தாமசர்களோ அதுவும் மோசமாக போயிடுத்தோ அது எப்படி போகுங்கிறதெல்லாம் விட்டு புராணத்திலே பராசர மகிழ்ச்சி விளக்கிறார். இந்த கலி முத்தி போச்சுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், மனுஷனை அடித்து சாப்பிட ஆரம்பிச்சிருவானோ. பாக்கி இருக்கிறத சாப்பிட்டது இருக்கட்டும், மனுஷன் ஒத்தனுக்கு அடிச்சுன்னு விடுவான். ரொம்ப குள்ளமாக போடுவோமா. இப்போலேருந்து இருக்கிற உயரம் மெதுவாக குறைஞ்சு ராமன் 8 அடி 96 அங்குலம் உயரம்னு வால்மீகி பகவான் ராமனை பற்றி உயரம் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் கண்ணன் 7 அடி 84
84 அங்குலம். இப்போ இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாரும் 72, 96 ஆச்சு 84, 84 ஆச்சு 72. இப்படியே இந்த யுகம் போக போக கலியுகத்தினுடைய கடைசியில் நம்மெல்லாம் 3 அடி தான் இருப்போமா, ரொம்ப குள்ளமாக இருப்போம். அந்த சமயத்துக்கு தான் கல்கி பகவான் அவதரிப்பார், தீயவர்கள் எல்லாரையும் ஒழிச்சிடுவார், திரும்ப தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று மறுபடியும் ஒரு தரம் அமைப்பார். அவ்வளோதான், அவர் மறைஞ்சிடுவார். இது இப்படியே பல கலியுகங்கள் ஓட போகிறது. அதில் 1000 கலியுகம் முடியணும். ஒரு 4 யுகம்ங்கிறது சதுர்யுகம். அதில் 4வது யுகம் முடிய 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 சதுர்யுகம் முடிஞ்சது, சதுர்யுகம் முடிஞ்சது, சதுர்யுகம் முடிஞ்சதுன்னு 1000 தடவை முடியணும். முடிந்தால் முதல் 3 லோகங்கள் அழியும். பூஹு புவஹா சுவஹா. அப்பவும் அடுத்த நாள் அழியாது, முதல் 3 லோகங்கள் மட்டும் அழியும். மறுபடியும் இதே போல் 1000 சதுர்யுகம் காலம் ஓடும். அதுக்கப்புறம் பிரம்மா எல்லாரையும் மறுபடியும் படைக்கிறதுக்காக ஆரம்பிப்பார். ஆரம்பித்து திரும்ப 1000, திரும்ப இதை போல் பிரம்மாவனுடைய ஆயுட்காலமே முடியணும். இப்பெல்லாம் பிரம்மா முடியல, 3 லோகம் தானே போயிருக்கு. பிரம்மாவுக்கே ஆயுட்காலம் முடிஞ்சதுனால் அப்போ தான் மொத்த லோகங்களும் பிரளயம் வந்து அழியும். அப்போ எதுவுமே இருக்காது. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் எதுவும் இருக்காது. அது வரைக்கும் எல்லாம் இருக்கும். மேலுள்ள 4 லோகங்கள் கூட இருக்கும். இதெல்லாத்தையும் நடத்துறேன்னு கண்ணன் சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் நடத்துகிறவரா மாடு மேய்க்கிறதுக்காக வந்து பிறந்தார். நீ இத்தனை நாளை சொல்லிட்டு இருந்ததுக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கும் ஒன்றுமே காணமே. கல்கின்னு சொல்லச்சு அப்படி இருக்கு. இவரானா ஏதோ பொய் சொல்லிட்டு இருக்கார், திருடிட்டு இருக்கார். அப்போ இவர் தான் ஏதோ நான் தான் கல்கியாக பிறக்க போறேன்னு சொல்கிறார். என்னால் அவர் நம்ம அனுபவத்துக்காக மனுஷ பிறவி எடுத்துன்னு வந்தால் அதுக்குன்னு அவர் பெருமகள்லாம் குறைஞ்சி போச்சு நாம தப்பாக நினச்சிட்டோம்னால் நினைக்காதே. அஜோபி சன்னு அவ்வையாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன். நான் பிறப்பிலியாக இருந்து கொண்டே பிறக்கிறேன். இதைத்தான் உபனிஷத்து சொல்றது. அஜாயமானா பகுதா விஜாயத்தே. பிறப்பே இல்லாத பிறவான் பிறக்கிறான்ங்கிறது. இது ரெண்டுத்தையும் எப்படி தொடர்படுத்துறது? பிறப்பில்லாதவர்னா இல்லைன்னு சொல்லுங்க, பிறக்கிறவர்னா பிறக்கிறார்னு சொல்லுங்க. பிறப்பே இல்லாதவர் பிறக்கிறார். இந்த ரெண்டும் பொருந்தாதேன்னு தோணும். உபன்யாசம் எல்லாரும் கேட்டுருக்கீங்க. தூங்கி கொண்டே உபன்யாசம் கேட்டார்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நான் பார்க்கக்கூடாது. பார்த்தா ஆபத்து தான் வச்சுங்களேன். ஏதோ அப்படியே தூங்கிகிட்டே இருக்கா, தூங்கி கொண்டே நாள் சிரிச்சுட்டே உபன்யாசம் கேட்டா, அழுதே உபன்யாசம் கேட்டா, கையில் ஏதோ கொஞ்சம் பசிக்கிறாப்பில் இருக்குது, ஏதோ கொண்டுருக்கா, வாயில் கொஞ்சம் போட்டுட்டே உபன்யாசம் கேட்டுட்டு இருந்தா பக்கத்தில் இருக்கிறவாள்கிட்ட இதெல்லாம் நியாயம், தப்பு சொல்ல மாட்டேன். தூங்கி கொண்டே சுவாமி தூங்கினா கேட்க முடியாதே, கேட்டால் தூங்க முடியாதே, அதுக்குன்னு சொல்கிறதே தாலாட்டு பாடுறாப்பில் இருந்தால் தூக்கம் தான் வரும். நாம் அது சொல்கிறது கொஞ்சம் கேட்குறாப்பில் உத்வேகத்தோடு இருந்தால் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் இது ரெண்டும் பொருந்தாதோ இல்லையோ. அதே போல் இங்கே பொருந்தலையே. அஜாயமானஹா பகுதா விஜாயத்தேனால் பிறப்பில்லாதவன் பிறக்கிறான் எப்படி சேர்க்கறது? இந்த ரெண்டுத்துக்கும் கூட ஒரு சொல்ல சேருங்க, சேர்த்தா நன்னா புரிஞ்சு போடும். பிறப்பில்லாதவர் பிறக்கிறார். ஆம், நானும் பிறக்கிறேன், கண்ணனும் பிறக்கிறார். பிறப்புடைய நான் பிறக்கிறேன், எனக்கு பிறப்பு உண்டு, நான் பிறக்கிறேன். பிறப்பில்லாதவர் பிறக்கிறார் என்னால் கர்மத்தாலே பிறப்பில்லாதவர் கருணையாலே பிறக்கிறார்னு சேர்த்துங்க. சொல்லு அதே தான். பிறப்பில்லாதவர் பிறக்கிறார். ஏன் பிறவி இல்லை? கர்மத்தால் அவருக்கு பிறவி இல்லை. என் பிறவி அத்தனையும் கர்மத்தாலே. அதுதான் அவருக்கு எனக்கு வேறுபாடு காட்டும். நான் கர்மத்தால் பிறக்கிறேன், அவருக்கு கர்மத்தால் பிறவி இல்லை. இது நியாயம். ஆனால் பிறக்கிறார் என்னால் பிறக்கிறார். கர்மத்தால் பிறக்கிறவனே கர்மத்தை தொலைச்சு கொடுக்கறதுக்காக அவர் பிறக்கிறார். அப்படின்னா எது அடிப்படை? கருணை அடிப்படை, தயை அடிப்படை, கிருபா அடிப்படை, கர்மம் அடிப்படை ஆகாது. ஆகவே கர்மத்தால் அவர் பிறக்கிறது இல்லை, கர்மத்துக்கு தகுந்த உடம்பும் கிடையாது, கர்ம பலன் அவரை தீண்டவும் தீண்டாது, ஆனால் பிறக்கிறார். இதைத்தான் அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. அப்படியே தமிழ் சொல்கிறேன். பிறப்பில் பல்பிறவி பெருமான். பிறப்பில் பிறப்பே இல்லாதவர். பிறப்பிலின்வா. பிறப்பிலி பிறப்பே கிடையாது. பின்ன கண்ணன் ராமன் கோவிந்த் இத்தனை சொல்லிட்டு இருந்தேரே சுவாமினால் 25 சொல்கிறேன், 250 சொல்கிறேன். ஆனால் கர்மத்தால் பிறப்பு கிடையாது. எல்லாமே கருணையால் பிறக்கிறார், நம்ம நன்மைக்காக பிறக்கிறார். நாம் பிறந்தா கர்மத்தை தொலைக்கணும், நாம் சுகதுக்கம் அனுபவிக்கணும். ஆனால் அவர் பிறந்தா கர்மத்தாலையும் பிறக்கலை, அவர் சுகதுக்க அனுபவத்துக்காகவும் வரல. என்னை இந்த சுகதுக்கத்திலேருந்து மீட்டு என் பாப புண்ணிய ரூப கர்மங்களை தொலைத்து திரும்ப வராமல் என்ன ஆக்கிறதுக்காக அவர் பிறக்கிறார். அப்படின்னு ஒன்று சேர்த்து எழுதி பார்க்கலாமா? நம்ம ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கிறது, அவர் பிறப்பது என் பிறவியை தடுக்க. அவர் பிறக்கிறார்
எதுக்குன்னு கண்ணனை கேட்டு பாருங்க. இனிமே நீ பிறக்க வேண்டாங்கிறதுக்குன்னு வரும். இதுக்காகவா அவர் பிறப்பார்? அவர் பிறக்கலேன்னு சொன்னா நான் பொறந்துட்டே இருப்பேன். அவர் பிறந்தார்ன்னு சொன்னால் அவர் சொன்னதை கேட்டு திருவடியை பிடிச்சு நான் இனிமே பிறக்க மாட்டேனோ இல்லையோ. அவர் பிறந்தார்ங்கிறத நினைச்சாலே எனக்கு பிறவி போயிடுங்கிறாரே. அதனால் அவர் பிறந்ததே ஏற்றம், பிறந்ததற்கு மேலே என் பிறவியும் வெட்டி விடுகிறார் என்பது இன்னும் சிறப்பானது. பிறப்பில் பல்பிறவி பெறுவான். அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. இதைத்தான் உபனிஷத்து சொல்றது. அவரும் பிறந்திருக்கார்னு சொல்லிவிடாதே. தேவகி கர்ப்பத்தில் இருந்தாரோ இல்லையோ, அதை பார்க்கச்சே நானும் கர்ப்பவாசம் பண்றேன், அவரும் கர்ப்பவாசம் பண்றார். எனக்கும் கர்ப்பத்துக்கு நேரடி தொடர்பு. சூரியன் கிழக்க உதிக்கிறார் இல்லையோ, தினப்படி சூரியன் கிழக்க பாருங்க, சூரியன் பல பல பலான்னு உதிக்கிறார். கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் ஏதான சம்மந்தம் உண்டா? முதல்ல கிழக்கு திக்குன்னா என்ன? நான் எந்த பக்கத்துலேருந்து அதை பார்க்குறேனோ அதுதான் கிழக்கு. நாம் இந்த ஊரில் இருக்கோம், நமக்கு கிழக்கே சமுத்திரம் இருக்குது, நமக்கு தெற்கே ஸ்ரீரங்கம் இருக்குது, நமக்கு மேற்கே குருவாயூர் இருக்கார், நமக்கு வடக்கே திருவேங்கடம் இருக்குது. இது நன்னா புள்ளி குத்தி வச்சுன்னுட்டேன். இந்த பக்கம் திருவேங்கடம், ஆயிழை கூறும் திருவேங்கடம், தெற்கே குமரியிலிருந்து வடக்கே திருவேங்கடம் வரை சொல்லிவிட்டேன். கிட்டுன்னு கிளம்பி அயோத்திக்கு போயிட்டேன். அங்கே போய் உட்காந்து எனக்கு வடக்கே திருவேங்கடம் எங்கே, வடக்க திருவேங்கடம் எங்கே என்ன? சாமி உங்கள் ஊர் ஆறான உங்கள் இல்லத்துக்கு பக்கத்தில் திருவேங்கடம்னு ஒரு சாமி இருந்தால் உண்டு, அவரை வேணால் கூண்டு வந்து உங்கள் வடக்க உட்காந்து வச்சுக்கோ, அந்த திருவேங்கடம்லாம் உங்கள் வடக்கெல்லாம் வராதுன்னுடுவா. பின்ன எங்கே இருக்குன்னா தெற்க இருக்குன்னா. இப்போ தானே நான் சென்னையிலேருந்து கிளம்பிச்சே திருவேங்கடம் வடக்கேன்னு சொல்லி அமுச்சு வச்சிலே. இப்போ இல்லைங்கிறீங்களேனால் இப்போ இந்த திசையை என்ன நம்ம புள்ளி குத்துறது? திருவேங்கடம் வடக்குன்னு நான் சொல்லி ஓயறதுக்குள்ளே நான் இடம் மாறிவிட்டா திருவேங்கடம் தெற்காயிடுறதே. ஸ்ரீரங்கம் எனக்கு தெற்க இருக்குது, நான் நேராக திருமாலிருஞ்சோலை மலையில் போய் உட்காந்து ஸ்ரீரங்கம் தெற்க இருக்காதுன்னு திரும்பி பார்த்தா எங்கே இருக்கும்? இருக்காது, வடக்க தான் இருக்கும். ஆகவே இது எல்லாமே இந்த திசைங்கிறதெல்லாம் நாம் பார்த்து வச்சுருக்கிறதே தவிர நேராக சூரியனுக்கும் கிழக்குக்கும் என்ன சம்பந்தம்? கிழக்குன்னு நான் சொல்கிறதுக்குள்ளேயே நான் இங்கே இருக்கிறது கிழக்க இருக்கேன். எனக்கு கிழக்க இருக்கிற நாட்டுக்கு வேறு மாதிரி தெரியும், எனக்கு மேற்க இருக்கிற நாட்டுக்கு வேறு மாதிரி தெரியும். உதய காலமே மாறிடுறது, அஸ்தமன காலமே மாறுறதே. சில நாடுகள்லாம் இருக்கான், பகல் 10:45 11 மணிக்கு தான் உதிக்குமா, மத்தியானம் 2:15 மணிக்கு அஸ்தமிச்சிருவோம். சாமி அவசியம் போய் பார்க்கணும். நான் அது எதுன்னு ரொம்ப நாளாக தேடிந்தேன். அந்த மாதிரி ஒன்றார். இவனுக்கு என்ன ஆசை? நிறைய நைட் தூங்கலாம், இதுக்காகத்தான் இவருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி உதிச்சு அந்த மாதிரி சீக்கிரம் அஸ்தமிச்சுட்டா படுத்துலே இருக்கலாம். என்னால் நாம் கிட்டத்தட்ட பைத்தியம் முடிச்சிடும். அந்த மாதிரி மட்டும் நினைக்கவே வேண்டாம். இவ்வளவு தான், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் சூரிய ஒளி இருக்க போகிறதுன்னு நினச்சி பாருங்க. முதல்ல துணி காயாது, அங்கே இந்த ஆரம்பம். தளிகையே ஆகாது, துணி காயாது, என்ன பண்ணுறோன்னே தெரியாது, எப்போ படிக்கணும், எப்போ படுக்கணும், எப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகணும், எதுவுமே தெரியாது. சாயங்காலம் 6:30 மணி. நமக்கெல்லாம் சூரியன் காத்தால் மூஞ்சியில் பட்டு எழுந்து தான் பழக்கம். அவர் உதிச்சிட போகிறாரேங்கிறதுக்காக முன்னாடி எழுந்து எப்போவான்னு பழகினமோ இல்லையோ, அவர் உதிச்சு அவர் வந்து தட்டி எழுந்திருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டால் தான் நான் எழுந்து எனக்கு வழக்கம். ஆனால் பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்கலாம். அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன்னால், இந்த சூரியனுக்கும் கிழக்குக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை. ஆனால் கிழக்க உதிச்சார். எத்தனை சொல்கிறோம், எத்தனை பாட்டு இருக்குது, எத்தனை புலவர்கள் பாடியிருப்பா. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான், கனையில் அகந்தது காலையும் பொழுதாய், கிழக்கேன்னு மொத்த பாட்டிலையும் இருக்கே. ஆனால் கிழக்குக்கும் சூரியனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அதே போலத்தான் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம்னு புராணம் சொல்கிறது. பூர்வ சந்தியான எது? காலை சூரியோதய காலம் பூர்வ சந்தியாவுக்கும் சூரியனுக்கும் எப்படி சம்பந்தம் இல்லாவிட்டாலும் ஆனாலும் பிறந்தார் ஊரெல்லாம் சொல்கிறதோ, அதே போல கர்மத்துக்கும் தேவகி கர்ப்பத்துக்கும் கண்ணனுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லாவிட்டாலும் தேவகி கர்ப்பத்தில் பிறந்தார்னு ஊரே சொல்கிறதே, அது அவ பண்ணிய பாக்கியம். அவருக்கும் கர்மத்துக்கும் சம்மந்தம் இல்லை, அவருக்கும் கர்ப்பத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் மொத்த பேர் என்ன சொல்லுவா? தேவகி பெத்தா. என்றைக்கும் ஒரு பிள்ளை ஓஹோன்னு இருந்துட்டான், பொண்ணு நன்னா இருக்காள்னால் அப்பாவை சொல்லவே மாட்டான். என்னமா பெற்றிருக்கா பத்தியா, விஷாலும் இவா அப்படியே ஒழுங்காக இல்லைன்னு வச்சுங்க, விஷவும் அவளுக்கு தான் கிடைக்கும். இப்படி போய் பெற்றிருக்காளேன்னுவா. இல்லை இந்த பிள்ளை நன்னா இருந்ததா, இப்படி போய் பெற்றிருக்காளே, ரொம்ப நன்னா பெற்றிருக்காளேன்னுவா. இதை அடியேன்னு சொல்லலை, ஏனோ தானோன்னு சொல்லலை. கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தேன்னு இருக்கா.
இல்லை ராமா தசரதன் பெத்த ராமான்னு இருக்கா? கௌசல்ய பெத்த ராமான்னு தானே விஸ்வாமித்திரர் எழுப்பினார், தசரதன் பெற்ற ராமான்னு எழுப்பினார். அந்த பிள்ளையை பார்த்த உடனே அந்த அழகு அவரை ஈர்த்ததான். என்னமா பெற்றிருக்கா கௌசல்யா, பெத்தா குழந்தை இப்படின்னா பெறணும் என்று கொண்டாடுறா போலதான் தேவகிக்கு அவ்வளவு கொண்டாட்டம். தேவகி புருசந்தியாயாம் ஆவிர்பூதம் ஆதவ் தேவகி தேவி கர்ப்ப ஜனனம். ஜனனம்னு முதல் விஷயம் பார்த்தோம். ரெண்டாவது சொல்றார் கோபி கிருகே வர்தனம். கோபிகளுக்கு நடுவே கோகுலத்துக்கு போனார், நன்கு வளர்ந்தார். கோபிகளுக்கு நடுவில் வளர்ந்தார், ஆசைப்பட்டு போனார். இத்தனைக்கும் போன இடத்துலலாம் ஆபத்து. எந்த மூலைக்கு போய் இது நாகப்பழம் நன்னா இருக்கேன்னு பார்த்தால் அதுக்குன்னு ஒரு அசுரம் வந்து நிற்கிறான், தேனுகாசுரன்னு தவறான். பழம் ரொம்ப நன்னா இருக்குது, கவித்தாசுரம். விளாம்பழம் நன்னா இருக்கேன்னு பார்த்தா அது ஒரு அசுரன் ஆகிடும். வண்டி சக்கரம் வச்சுன்னு விளையாடலாம் பால், அதுவே ஒரு அசுரன் ஆகிடும். பால் கொடுக்கறதுக்கு ஒத்தி வராளேனால் அவள் பூத்தனான்னு அவள் ஒரு அசுர பெண் ஆகிடுறான். எங்கே திரும்பி பார்த்தாலும் அசுரன், எழும் புல் பூண்டெல்லாம் அசுரன். ஆனால் அந்த இடத்துல அவ்வளவு திருப்தியாக இருந்திருக்கார். கண்ணுக்குட்டியை பிடிக்கிறது, மாட்டுக்குட்டியை பிடிக்கிறது, எல்லாரையும் பிடிக்கிறது இருந்திருக்கார். என்னால் அவருக்கு அது ரொம்ப திவத்திலும் பசிநரமே புவத்தி செங்கனிவாயங்கள் ஆய தேவையேன்னு பாசம். அவருக்கு நித்த சூரிகளுக்கு நாயகனாக இருக்கிறத விட ஆடு மாடு கன்றுகளை மேய்க்கிறது ரொம்ப பிடிக்குமா. வைகுந்தத்தில் இருக்கிறத விட கீழே கோகுலத்தில் இருக்கிறதான் பிடிக்கணும்னால், அதனால் அவர்களுக்கு நடுவில் மறைந்து வாழ வேண்டும். அவர் இருந்து யாருக்கு கீழே வளர்ந்து வழக்கம் தெரியுமா? ஒரு பெரம்புக்கு அடங்கி வளருவரான், ஒரு மடியில் உட்காண்டு வளருவரான், ஒரு சிறகுக்கு கீழே தான் வளருவரான். இந்த மூணுக்கு கீழே வளர்ந்தவர் பழக்கம். ஆனால் இப்போ கோகுலத்தில் யாருக்கு கீழே வளர்ந்தா தெரியுமோ? கோபிமாருடைய கொய்சகத்திலே காணலாம்னு 800 வருஷத்து பழைய ஒரு உரை இருக்குது. கோபிமார்கள் கொய்சகம்னா முந்தானை தலைப்புன்னு அர்த்தம். கண்ணனை எங்கேயானு வீட்டில் காணும், எங்கேயா தேடணும்னால் அது கோபிகைகள் எல்லாம் மஞ்சள் வாங்கிறதுக்காக கடகெடுத்தருக்கு போயிருப்பா. இந்த பிள்ளை அழைச்சின்னு போயிருப்பா. அநேகமாக இவன் கூட போயிருப்பான். எதுக்குன்னு அவர் எங்கே போய் தேடலாம்? அவர்கள் இப்படி மேலாக்கு போட்டுன்னு போத்தின்னு இருப்பாள் இல்லையோ, அந்த கொய்சகம் முந்தான தலைப்புக்குள்ளே மறைஞ்சுட்டே அம்மா கண்ணில் படாமலே ஊருக்கு போயிடுவான். கடையில் போகணும், மஞ்சள் கிழங்கு வாங்கணும், அங்கேருந்து திரும்பி வரணும். நேற்றுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ராமனை அந்தப்புறத்தில் காணோம், அரண்மனையில் காணோம், எங்கே தேடலாம்? பெருத்த பண்டிதர்களான ஆத்ம வித்துக்களான ரிஷிகளுடைய திருவடிகளில் கேட்டுக்கொண்டிருப்பார். இது நேற்றுக்கு சொன்னேன். நேர இப்போ கண்ணனை வீட்டில் காணோம், எங்கே இருப்பார்னால் ரிஷியும் இல்லை, ஆத்ம வித்தும் இல்லை, பண்டிதன் இல்லை, அதெல்லாம் இல்லை. கோபிமார்களுடைய கொய்சகத்தில் முந்தானை தலைப்பில் தேடலாம். அவரை தேட வேண்டிய இடம் அது, இவரை தேட வேண்டிய இடம் இது. எதுக்காக இவரை கூட்டின்னு போறாங்கன்னா மஞ்சள் கிழங்கு வாங்கிறதுக்கு. பெண்கள் மஞ்சள் வாங்கிறதுக்கும் இந்த பிள்ளைய கூட்டின்னு போகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணும். இவர் முதுகு பலகையாட்டம் இருக்குமா, கரும்பலகை கருங்கல் பலகையாட்டம் இருக்குமா. மஞ்சள் வாங்க போகிறச்சே இந்த விரலி மஞ்சள், பெரிய மஞ்சள் இருக்கு பாருங்க, குண்டு மஞ்சள், அது வாங்கணும்னா இப்படி தீத்தி பார்ப்பா. தீத்தினா நன்னா பத்துறது, பத்தரை மஞ்சளை தான் வாங்கணும். ஆனால் அது தீர்த்தறதுக்கு தீத்தி பார்க்க கல் வேணும். கடகடுத்தரில் சட்டுன்னு கல் கிடைக்காது. கண்ணா குனின்னு வாழம், அவர் குனிஞ்சுப்பார். அவருடைய முதுகில் இப்படி தீத்தி பார்த்தா நன்னா சரியான கருப்பு, அதனால் சரியாக பத்துறது, இதை வாங்கிக்கோ அப்படின்னு ஒத்தி சொல்லுவலாம். அடுத்த வந்து இல்லையே நான் தீத்தி பார்த்து வாங்குறேன் அப்படின்னு இன்னொரு மஞ்சள் எடுத்து தீத்தி பார்த்து தான் வாங்குவேனால், இதுக்குன்னு ஆழ்வார் பாட்டே பாடினார். பற்று மஞ்சள் பூசின்னு தொடங்குற பாசுரம். அடி ஏதோ வேடிக்கைக்காகலாம் இங்கே சொல்லவே இல்லை, இல்லாததை சொல்லவும் இல்லை. இது நடந்த சரித்திரம். இதுக்காகத்தான் கூட்டின்னு போறா. ஆச்சு எல்லாம் வாங்கியாச்சுன்னு ஒன்னா, கண்ணா போகலாம் வா, கடை கடத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு, திரும்ப ஊருக்கு போகலான்னா வந்துடுவார். வந்த உடனே யசோதை பிடிச்சுன்னுட்றா. எங்கே போனேன், எங்கிட்ட சொல்லவும் இல்லைன்னால். இல்லை அவ தான் வரணும், கூட வரணும்னு சொன்னா. நீ கூட சொல்லியிருந்தியே அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் என்ன சொல்கிறாளோ கேளு, நீ முந்தா நாள் தானே சொன்னேன். அதற்காகத்தான் சரி அவள் கூட்டாளுங்கிறதுக்காக போயிட்டு வந்தேன். இப்படி நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சிருந்தா வார்த்தை மாறி பேசுவேன்னா நான் போயிருக்க மாட்டேன் அப்படின்னு அவதரையிலே திருப்பி வச்சுடுறார். இப்படியே போறாரே வராரே. இதுக்கு ராமனுக்கும் கண்ணனுக்கும் அவரும் அதே மோட்சம் கொடுப்பார், இவரும் அதே மோட்சம் கொடுப்பார், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவர் தன் குணத்தால் கொடுப்பார், இவர் தன் தோஷத்தாலே கொடுப்பார். இப்படித்தான் கோபிகைகளுடைய இடங்களுக்கு நுள்ள வளர்ந்தார்னு சொல்றார். 3 சொன்னேனே, பெரம்பின் கீழே வளர்ந்தார், ஒரு மடியிலே அமர்ந்து வளர்ந்தார், சிறகின் கீழேன்னா இந்த 3 பேர். ஒருத்தர் விஸ்வக்சேனர், இன்னொருத்தர் ஆதிசேஷர், இன்னொருத்தர் கருடன். இந்த 3 பேரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பார்கள். விஸ்வக்சேனர் கையில் பெரம்பு பிடிச்சுட்டு இருப்பார். அந்த பெரம்பால தான் பரமபதநாதனுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறான்.
உலகத்தை எப்படி படைக்கணும் திருத்தணும் அப்படின்னா மூத்த மந்திரின்னு அர்த்தம். ஒரு பிள்ளை ராஜாவுக்கு இளவரசன் இருக்கான், வயசாகவே இல்லை. அந்த வயசுக்குரிய ஒரு பட்டாட்டோப்பெல்லாம் இருக்காதா, அதனால் அப்படி தான் அவன் பேச்சு அப்படி தான் இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுக்காக இந்த 3 பேர் தான் மந்திரியாம். கருடன் ஒரு மந்திரி, விஷக்சேனர் ஒரு மந்திரி, ஆதிசேஷன் ஒரு மந்திரி. இவா 3 பேருக்கும் பொறுப்பு இந்த சின்ன பிள்ளைய பார்த்து வளர்த்து விடுறது தான் பொறுப்பான். இது இளவரசனாக இருக்காரு இல்லையா, அதனால நல்லது சொல்லி தட்டி கொட்டி வளர்த்து நன்னா நாட்டை ஆடுறாப்பல் ஆக்கணும். அதுக்காக விஷக்சேனர் சொல்லி கொடுப்பறான். கருடன் தன் சிறகுக்கு கீழே பார்த்து பார்த்து கண்ணனை வளர்ப்பறான். அதே மாதிரி ஆதிசேஷன் தன் மடியில் உட்காத்தி வச்சுன்னே வளர்ப்பறான். இந்த 3 இடத்துலையும் பார்க்கலாமா இல்லையோ, கருடனுடைய சிறகுக்கு கீழே இருப்பார், ஆதிசேஷனுடைய மடியில் உட்காண்டிருப்பார், விஷக்சேனர் பெரம்புக்கு பக்கத்தில் இருப்பார். இந்த 3 இருந்தது தான் அவருக்கு பழக்கம். ஆனால் சேர்த்து வச்சு இப்போ என்ன தெரியுமோ, கோபிமார்களுடைய முந்தானை தலைப்பில் வளருகிறார். அங்கே வளர்ந்தது எங்கே, இங்கே வளர்ந்தது எங்கே, ஆனால் அந்த 2 அவருக்கு சமம்ங்கிறது தான் இந்த ஸ்லோகம். கோபி கிருகே வர்தனம், கோபிகைகளுடைய கிரகத்தில் அவர்களாலே வளர்க்கப்பட்டே வளர்ந்தார். ததிரவைகி யத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைகி யத் தாண்டவம் சிக்ஷிதம்னு பராசர பட்டர் பாடினார்.